விஜய் என்ன கார்ல் மார்க்ஸின் பேரனா? சொல்லியா தெரிய வேண்டும் உங்களுக்கு? மூத்த தோழர்கள் இல்லையா நீங்கள்? அந்த அடிப்படையில் சிபிஐயோட தொடர் வீரபாண்டியன் அறக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் ஊடகவியலாளர் தவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம். நேற்று பார்த்துருப்பீங்க, டிவிக்கு அலுவலக திறப்பு விழாவில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு அப்புறம் பொதுமக்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காங்க. அப்போ ஒரு பெண் அவங்க தூய்மை பணியாளராக என்னன்றது தெரியலை, ஆனால் ஒரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஆசையில் கை கொடுக்குறாங்க. ஒரு மரியாதை நிமித்தமாச்சும் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கலாம், ஆனால் அது மறுத்துட்டு போனது ஒரு சர்ச்சையாயிருக்கு. முதல் கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? அது தூய்மை பணியாளர் சரியாக தெரியல. ஒரு ஐடி கார்டு போட்டிருக்காங்க, அநேகமாக ஒரு அரசு ஊழியராக தான் இருக்க வேண்டியிருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அவர்கிட்ட கை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டா நமக்கு ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி கூட ஒரு சினிமா கவர்ச்சியாக நினைக்கிறேன். ஆனாலும் கூட முதல்வர் பக்கத்தில் நிற்க வச்சுட்டாங்க. ஒரு கை கொடுப்பதில் என்னங்க சிக்கல்? கை கொடுப்பது என்பது நீங்கள் சொல்கிறீங்கல்ல வாயிலேயே, எங்கள் அக்கா, எங்கள் தங்கை, என் தாய், என் அண்ணன், என் தம்பி, நண்பன், நம்பி பேசுகிறீங்கல்ல, கை கொடுப்பது என்னங்க சிக்கல்? அப்போ இவ்வளோ பெரிய தீண்டாமை, இது தீண்டாமைங்க. சரியாக சொல்ல போனால் ஆண் பெண் தீண்டாமையை தாண்டி அவையாரோ அவளுக்கெல்லாம் நம்ம கை கொடுக்குறதா, அதுக்கெல்லாம் கை கொடுக்குறதா அப்படிங்கிறது இவ்வளவு கேவலமான மனநிலை. வாயிலேயே பேசுகிறீங்க மேடையில் அக்கா, தங்கச்சி, தாய்மாமன்னு சொல்லிட்டு, ஆனால் கை கொடுக்கறது யோசிக்கிறீங்க. இப்போ இன்னொரு படமும் அதோட வைரலாக இருக்குது. உதயநிதி அவர்கள் இந்த முழங்கால் கை வரை பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறாங்க உள்ள. முதல்ல ஃபோட்டோ எடுங்க, இப்போ ஃபோட்டோ எடுங்க. எல்லா கைகளும் பார்த்தீங்கன்னா முழங்கால் கை வரை 10-15 பெண்கள் கை இருக்குது. நான் அவர் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலைங்க. அவரும் நான் ஏன் சொல்லலைன்னா, ஒரு அரசியல் நாணயம் இருக்கிறது, ஒரு அரசியல் தொடர்ச்சி இருக்கிறது, ஒரு ஐடியாலஜி இருக்கிறது, விளைவுதான் உதயநிதி அந்த மாதிரி கை கொடுக்குறது. ஆனால் நீங்கள் வீடியோ போய்கிட்டு இருக்குது, அதில் கூட உங்களுக்கு நடிக்கக்கூட துப்பு இல்லை, நடிக்கக்கூட நாணயம் இல்லை, நடிக்கக்கூட நடுங்குறீங்க, நடிக்கக்கூட ஒரு தமக்கையாக, தங்கையாக, அக்காவாக அந்த கையை தொடுவதற்கு தயங்குறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய தீண்டாமை? இது 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 கிட்டத்தட்ட ஒரு வன்கொடுமை மாதிரி தானுங்க. இது எவ்வளோ பெரிய மோசமான செயல். ஒரு சிஎம் ஒன்று பக்கத்துலேருந்து ஒரு கையை கொடுக்கறதுல ஒரு நாகரிகம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இது எப்படி சொல்கிறது? இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஞாபகத்துக்கு வருது. இவங்களுடைய லிவிங்கில் இருப்பதாக சொல்லக்கூடிய, அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு, நாகரிகமாக தான் சொல்கிறேன். திரிசா கூட நேற்றுக்கு ஒரு வீடியோ விட்டு ஒரு பிராண்டை கார்னல் பண்ணியிருக்காங்க. அது என்ன கார்னல் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொருத்தர் ட்ரெஸ்ஸை ஏதோ யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை எங்களுக்கு அனுப்பிச்சுறாங்க, அந்த ஆடை தயாரிப்பு நிறுவனத்துக்கு கண்டனம் தெரிவித்து இதில் வாங்காதீங்கன்னு சொல்லி கேட்பேன். நான் என்ன கேட்குறேன்னா, நான் இது தவறுதலுக்காக சொல்ல வரலை, ஆனால் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு ஆடை விஷயத்தில் இன்னொருத்தர் யூஸ் பண்ண ஸ்மெல் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஆடை விஷயத்தில் இவ்வளவு நாணயமாக இருக்கக்கூடிய நீங்கள் பலகாலமாக, இன்னமும் சொல்கிறேன், அவங்க லிவிங்கில் இருந்தாலும் பிரச்சனை. விஜயும் திரிஷா அவர்கள் லிவிங்கில் இருந்தாலும் தப்பு இல்லை, ஆனால் முறையாக லீகலாக சட்டப்படி நீங்கள் அனுமதி வாங்கிவிட்டு அந்த பெண்ணை சங்கீதா விவாதத்தை விட்டு நீங்கள் சேர்ந்து வாழ்வில் எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லை. ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸில் துர்நாற்றம் அடைக்கிறதுக்கு முகஞ்சொலிக்கக்கூடிய திரிஷா அவர்கள் இன்னொருத்தர் வீட்டுக்காரரை தனக்கு ஒரு காதலனாக லிவிங்கில் இருந்து கொள்வது சரியா? இது முறையா? இது நாகரிகமா? நான் ஏன் சொல்கிறேன்னா, கை கொடுக்க தயங்குறார் ஒரு பக்கத்தில், இன்னொருத்தர் அவரோட லிவிங்கில் இருக்க இன்னொரு நபர் இப்படி இருக்கிறார். அப்போ இது எவ்வளவு கேவலம். அப்போ இவரோட உளவியல் போக்க பாருங்க. இவர் நடிகைகள் சொன்னால் அவங்களோட கை தொட்டு தோல் தொட்டு போஸ் கொடுப்பார், எல்லா வகையிலும் இருப்பார். நான் தப்புன்னு சொல்ல வரல, கிரசமாகவும் சொல்ல வரல, அது நாகரிகம் தான் வச்சுக்கோங்க. எல்லா சக நடிகைகளோடையும் ஒருத்தர் கைது கோர்த்திருப்போம், ஞானம். அதே சமயத்தில் நீங்கள் அரசியல் தளத்துக்கு விட்டீர்கள். அந்த அரசியல் தளத்தில் பல்வேறு விளிம்புநிலை மக்களும் சக மனிதர்களையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும். அவர்களோடும் கைகளுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல் தான் கேட்குறேன் நான். அப்போ இது ஒரு தீண்டாமை இல்லையா? அப்போ ஒரு சில்வர் ஸ்பூன்ற காட்டார். அதாவது பேச்சுக்குத்தான் நான் உங்களை பேசுவேனே தவிர நடைமுறையில் செய்ய மாட்டேங்கிறாரு. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ இருந்து கையை பின்னுக்கிறார். இன்னொரு அதிகாரி பாதுகாப்பு அதான் தொடக்கூடாது அப்படின்றாரு. மைக்கே தொடக்கூடாதுன்னு சொன்னது பார்த்தீங்களா இல்லையா? அவருக்குன்னு தனி மைக்கு. என்னடா இது என்ன எங்கே போய்கிட்டு இருக்கிற நாடு தமிழ்நாடு? என்ன மாதிரியான மக்கள் மனநிலையை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க?
இதை சொல்லவருக்கு வெக்கமாக இருக்கிறது. நேற்று 2 பெண்களோட பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா, பெண்களாம் சிறுமிகள்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க, விஜய் அண்ணாவை பிடிக்காதா? எப்படி பிடிக்காமல் இருக்க முடியும்? விஜய் அண்ணா தான் இனிமேல் சிஎம், நீ இப்படி தள்ளி விடுங்க, நான் அவரை பார்க்கணும் முழுசா, அவங்க கூட பேச நேரம் இல்லை அப்படின்ட்டு. ஏன் பிடிக்குமா? விஜய் சார் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? விஜய் சொன்னாவே பிடிக்கும். அவர் வந்து நிக்கிறப்பே எங்களுக்கு அவர் தான் சிஎம், இதுக்கப்புறம் அவர் தான் சிஎம். யாரெல்லாம் சொன்னாலும் தற்கொலைலாம் கிடையவே கிடையாது. நாங்க தான் அடுத்து எல்லா வருஷமும் சிஎம். அடிச்சுக்கவே முடியாது. அவர் இன்னும் சிஎம் பார்க்கவே இல்லை. எப்படி அவர் இவ்ளோ அழகா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு நிலாவெல்லாம் நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது. ஆனா நாங்க ஒன் டைம் நிலா அவரை பார்த்துட்டோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. டக்குன்னு எங்களால பார்க்க முடியல. அவர் பின்னாடியே நாங்கெல்லாம் போறோம். ஆனா எங்களால பார்க்கவே முடியல அவரை. கண்டிப்பா நாங்க அவளை பார்ப்போம். இந்த இடத்துல நாங்க எப்படியாவது ட்ரை பண்றோம். அவர் பேச நாங்க பார்த்தாலே எங்களுக்கு போதும். முண்டியடிச்சு ஒரு சிறுமி போய் கொண்டிருக்கிறாள். அந்த சிறுமி படிப்பதற்கான காரணம் என்ன? அந்த சிறுமி இந்த பள்ளித்தளத்துக்கு எவ்வாறு வந்தால், அந்த சிறுமிக்கு எவ்வாறு கல்வி மறுக்கப்பட்டது? கடந்த 50-60 ஆண்டு காலகட்டங்களில் அவர்கள் பெற்றோர் என்ன இருக்கிறார்கள்? அநேகமாக அந்த பெண் முதல் பட்டதாரியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கல்வியெல்லாம் யார் வழியாக வந்தது, எந்த இசத்தால் வந்தது என்ற கொஞ்சம் கூட பின்புல அறிவு இல்லாமல் தலைமுறை இடைவெளியால் இப்படியான ஒரு நடிகனை நம்பி போய்கொண்டிருக்கிறது என்றால் இந்த சமூகத்தை எப்படி புரிந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஓகே, இதுக்கு இடையில இந்த சிபிஐ வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி அவங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப லேட்டாக தோழர்கள் வைத்து கொண்டிருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். இந்த தோழர்களுடைய காலகட்டம் நெருங்கி விட்டது. அதாவது கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய காலகட்டம் நெருங்கி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். தோழர்கள் நாங்கள் வந்து ஆளுநர் ஆட்சியை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சிபிஎம், சிபிஐ, விசிக அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். ஒருபடி மேலே போய் விசிக பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணியிலே பங்கு வைத்து அமைச்சரவை பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் உண்மையிலே தோழர்களை பொறுத்தவரை போய் அதிகமாக கடுமையாக விமர்சிக்க போக வேண்டியதில்லை. ஆனால் ஆளுநர் ஆட்சிக்கு எதிராகத்தான் வந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் சமீபத்தில் என்ன நடந்துட்டு இருக்கிறது? ஆளுநர் அவர்கள் அந்த யுஜிசியில் உள்ள உறுப்பினர்களையும் சேர்க்க வேண்டும், வேந்தர் குழுவை தேடும் குழுவில் இடம்பெற்று விட்டார்கள். அப்போ உயர்கல்வித்துறையில் ஆளுநர் ஆட்சி வந்து விட்டதா இல்லையா? தோழர்கள் தான் சிந்திக்க வேண்டும். அதே போல் ஆளுநர் என்ன சொல்வார், எங்ககிட்ட வந்து நீங்கள் மனு கொடுங்க மக்கள்கிட்ட, நாங்கள் வந்து சரி செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இது மறைமுகமாக ஆளுநர் ஆட்சியா இல்லையா? அதே போல் வைகையை சுத்தப்படுத்தும் விஷயத்தில் கூட சுத்தப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் ஆளுநர் மாளிகை களத்தில் இறங்குன்றாங்க. இது ஆளுநர் ஆட்சியா இல்லையா? ஆக இது ரொம்ப தாமதமான விஷயம். அதையும் தாண்டி சிபிஎம்முடைய தோழர் சண்முகம் கூட சொல்லியிருந்தார், ரொம்ப கடுமையாக திமுக விமர்சிச்சிருந்தார். அவர் என்னெல்லாம் சொன்னார்னா, கரூர் செந்தில் பாலாஜி மீது ஒரு எம்எல்ஏவை தூக்கு விவகாரம், ஆட்சியை கவிழ்க்க சதியம், கேட்பதற்கே இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வைக்கக்கூடிய தலைப்பல் இருப்பாருங்களேன், அதுவே மிக கேவலமாக இருக்கிறது. ஒரு எம்எல்ஏ வச்சு அதுவும் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை குறுக்கிட்டு எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியும்? அப்படியான ஒரு பொய் குற்றச்சாட்டு இப்போ வந்து இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். ஆனால் சிபிஎம் தோழர் என்ன சொன்னார், இதனால தான் வந்து 3 மாதத்தில் ஆட்சி கவிழும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரா அப்படின்ற அளவுக்கு. ஏன் தனி மனித விரோதம்? நான் கொள்கை சிக்கல் சொல்ல மாட்டேன். ஏன் இது இப்படியான தனி மனித விரோதம்? சண்முகம் தோழர் அவர்களே, இது சரியா நீ சொன்னது? ஆனால் அதே சமயத்தில் அதிமுக விட்டு கலண்டு கொண்டிருக்கிறார்கள், கலட்டி கொண்டிருக்கிறார்கள். வாரம் 3 எம்எல்ஏ ராஜினாமாங்கிற நிலையை நோக்கி போய்கிறது. அநேகமாக சீக்கிரமே எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் தலைமையில் இன்னும் 4 எம்எல்ஏக்கள் வந்து குதிரை பேரத்திலிருந்து ஆட்சியை காக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் சிபிஎம்ஐயோ சிபிஐயோ விசிகாவையோ ஒரு பொருட்டாக அவர்கள் கருதவில்லை. அவர்கள் எதில் பயப்படுகிறார் என்றால், இந்த தோழர்கள் இந்த விசிகாவை வச்சுக்கிட்டா எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த நொச்ச விட்ட வேலை வேண்டாம், அதனால் அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி அவர்களை வைத்து ஆட்சி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு போய்ட்டான அர்த்தம். ஏன் இவ்வளவு காலதாமதமான விழிப்பு? சண்முகம் சொல்கிறது நியாயமா? அப்போ இது வந்து அப்போ எது உண்மையான குதிரை பேரம்? போகிற போக்குள்ள இந்த மாதிரியான குதிரை பேரங்கள், இந்த மாதிரியான அதிமுகவிலிருந்து டிவிகேவுக்கு எம்எல்ஏக்களை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமான அரசியல் என்று சொல்வது விஷயம் அல்ல.
அது அயோக்கியத்தனமான அரசியல், அது குதிரை பேர அரசியல், இது ஒழிக்கப்பட வேண்டிய அரசியல். அதனால் இது 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 வந்து நம்பிக்கை திசையை நோக்கி போகவில்லை, ஜனநாயகத்தை காக்கும் கடமை நோக்கி போகவில்லை, ஆளுநராட்சியை மறைமுகமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய டிவிகே ஆட்சி என்று சொல்லிவிட்டு முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு யாரையும் கூட்டணி விட்டு வெளியேற்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் சண்முகத்துக்கு இவ்வளவு உரிய மௌனம்? என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு டிவிக்கே அந்த சினிமா கவர்ச்சி இதுதான் அவர்கள் ஆட்டிப்படையக்கூடிய அரசியலாக இருக்கிற பொழுது எந்த விஷயத்தை நம்பி எந்த கொள்கையை நம்பி நீங்கள் டிவிக்கேவை ஆதரிக்கிறீர்கள்? விஜய் என்ன கார்ல் மார்க்ஸின் பேரனா? சொல்லியா தெரிய வேண்டும் உங்களுக்கு? மூத்த தோழர்கள் இல்லையா நீங்கள்? ஆக அந்த அடிப்படையில் சிபிஐயோட தோழர் வீரபாண்டியன் தாமதமானால் கூட விழித்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர் தோழரை பாராட்ட வேண்டியிருக்கிறது. இதோடு நிறுத்தி கொள்ளாமல் நிச்சயமாக வாபஸ் வாங்கிவிடுங்கள், ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டு தனித்துவமாக நில்லுங்கள், கொள்கை கோட்பாட்டோடு நில்லுங்கள். என்றைக்கும் விளிம்புநிலை மக்கள் உங்கள் பக்கம் நிற்கிறார்கள். கடைசி போராட்டமாக தொழிலாளர் வர்க்கம் நம்புவது இடதுசாரிகளைத்தான். அப்படியான நம்பிக்கை இடதுசாரிகள் தயவு செய்து காலதாமதமாக தாம் விழித்து கொண்டாலும் கூட உடனே முடிவெடுங்கள், உடனே டிவிக்கோட ஆதரவு வாபஸ் வாங்குங்க, களத்திற்கு வாங்க. குதிரை பேரம் என்பது உறுதிப்படுத்தி விட்டார்கள். உண்மையிலே பாராட்டுக்கள். நடப்பது குதிரை பேரம் தான். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இதில் குதிரை பேரம் நீங்கள் ஏங்க நிரூபிச்சாத்தே உங்களுக்கு தெரியுமா? தோழலாம் என்ன கேட்குறேன்னா, இது குதிரை பேரம் என்று சட்டம் நீதிமன்றத்தில் போய் நிரூபித்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? தோழர்களுடைய பகுத்தறிவு பார்வைக்கு மார்க்சிய பார்வைக்கு விஜய் என்ன அவ்வளவு அற்புதமான மனிதராக இருக்கிறாரா? முதல் போட்ட முதலமைச்சர் என்று ஆக்டிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறாரே ஆதவ் அர்ஜுனா, அவர் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியாதா? அவருடைய பின்புலம் உங்களுக்கு தெரியாதா? அவர் நடத்துவது முழுக்க குதிரைபேர அரசு தானே. உங்களை கிஞ்சித்தும் கூட அவர்கள் நம்பவில்லை இல்லையா? உங்களை என்ன சொல்லப்போனால் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்காக நீங்கள் கொள்கை குன்றலாக இருப்பீர்கள் என்பதற்காகத்தான். ஆனால் அப்படி இருக்கிற நீங்கள் ஏன் அவங்கள நீங்கள் நம்பணும்? அவங்க உங்களை நம்பலை, ஆனால் நீங்கள் ஏன் அவங்கள நம்புறீங்கன்றேன். இதில் என்ன ஒரு பாரபட்சமான ஒரு குழப்பமான சூழல் இருக்குன்னா, விசிகாவுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டுமேனு சங்கடமாக இருக்குது. தொல் திருமாவளவை பொறுத்தளவில் ஒரு நல்ல பார்வையோடு, குறைஞ்சபட்சம் ஒரு அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய பார்வையோடு நிச்சயமாக பாஜகவை சனாதனத்தை கேள்வி எழுப்பக்கூடிய அத்தனை வல்லமையும் திருமாவளவன் இருக்கிறது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அப்படி வீரியமாக செயல்படுற நீங்கள் டிவிகேவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கே வந்திருக்கிறது? ஜனநாயகத்தை எங்கே அவர்கள் காக்கிறார்கள்? 41 பேர் கொன்ற விஷயத்தில் யார் புறமுதுகிட்டு ஓடியது? விசிகா தொல் திருமாவளவனுக்கு சாதாரண ஊடகவில் நான் பாடம் எடுக்க முடியுமா? இது சரியா? உங்களுக்கு அது தெரியாதா? ஆக நீங்களும் ஒரே வார்த்தைன்னு சொன்னீங்க, ஜனாதிபதி ஆட்சி உள்ளே வந்துவிடக்கூடாது என்பது. இப்போ ஜனாதிபதி வேந்தர் குழுவில் யூஜிசியோடைய உறுப்பினர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள்? வைகை எப்படி சுத்தமரங்க களமிறங்குகிறார்கள்? எப்படி எங்களிடம் கூட மனு குழு என்றார்கள்? அப்போ இது டிவிக்கு ஆட்சியா ஆளுநர் ஆட்சியா? தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் சொல்லியா தெரிய வேண்டும். ஆக உங்கள் மீது இன்னும் கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை இருக்கிறது. கடைசி புகலிடமாக பிஜேபியை சனாதனத்தை மிக தெளிவாக இருக்கக்கூடிய வல்லமை தொல் திருமாவளவன் இருக்குன்னு இந்த நிமிடம் வரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது சில சுயநலவாதிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு அற்ப பதவிகளுக்காக உங்கள் கொள்கையை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது உண்மையிலேயே நீண்ட கோரிக்கை தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எந்த ஆட்சியில் பங்கு என்று ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா? கொள்கை ஆட்சியில் உங்களுக்கு பங்கு இருந்தால் அது நியாயமானது. ஆனால் நடந்து கொண்டிருப்பது கொள்கை ஆட்சியா? மறைமுகமாக ஒரு வகையில் ஆளுநர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் தொல் திருமா யோசிக்க வேண்டுமா? அமைப்பா திரள்வோம் என்ற அழகான புத்தகத்தை கொடுத்தீர்கள். அந்த புத்தகத்தில் மிக முக்கியமான மூலக்கருன்னா அமைப்பில் இருந்து கொண்டு அமைப்பாய் திரண்டு கொண்டு எப்படி எதிர் சித்தாந்தங்களை நொறுக்கும் என்பதால் அது அடிநாதம். ஆனால் டிவிக்கு கொள்கை குன்றாக உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? விஜய் அவர்கள் உங்கள் அம்பேத்கரின் பேரனாக தெரிகிறதா? பெயரளவுக்குத்தானே அம்பேத்கரையும் பெரியாரையும் அவர் படம் காட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவங்களுக்கு தெரிய வேண்டும். ஆக காலதாமதமானால் நீங்களும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். குறிப்பாக விசிகே, சிபிஎம், சிபிஐ நீங்கள் திமுகவோட கூட்டணி சேராமல் போங்க. அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. பேச்சுகள் என்றைக்கும் மக்கள் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த டிவிகே ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் விட்டது. உங்களை நம்பாமல் தானே இப்போ குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக டிவிகே விட்டு வெளியேற வேண்டும். அதுதான் உங்கள் கொள்கை கொண்டு வெளிச்சத்திற்கான அருகதையாக, மரியாதையாக இருக்கும், சுயமரியாதையாக இருக்கும். அம்பேத்கர் செய்யக்கூடிய துரோகம் அல்லாமல் இருக்கும். அது அப்படி மாறாக நீங்கள் விஜயை ஆதரிப்பது என்பது திமுக மீது 1000 விமர்சனத்தை முன்வைங்கள்.
தப்பே கிடையாது, மாற்றிக்கிறதே கிடையாது. கடந்த காலத்தில் உங்களை சரியான சுயமரியாதை நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கிறது. குற்றச்சாட்டை வைப்பதற்கு ஒரு தார்மீக உரிமை இருக்கிறது, அதெல்லாம் வேறு. ஆனால் திமுகவில் ஒப்பிடும்போது டிவிக்கே சரியான கட்சியா என்றால் அது இல்லவே இல்லை. அது முழுக்க முழுக்க ஆளுநர் ஆட்சிக்கு உகந்ததாக, பிஜேபியின் அரசுக்கு இயல்பாக ஒன்று வேணாங்க. சிறுபான்மை கட்சி தான், சிறுபான்மை கட்சி தான் இதை சொல்கிறோம், சிறுபான்மையோடைய ஆட்சினா இதை சொல்கிறோம். ஆனால் நடந்து கொண்டு பெருமைன்னா பிசி முஸ்லீம் இடஒதுக்கீடுகள் என்ன செய்தார்கள்? டிவிகேவுடைய தலைமை வழக்கறிஞர்கள் யார்? இருவருமே பார்ப்பனர்கள், கண்டுகொள்ளவே இல்லை, பதில் சொல்லவே இல்லை. விளைவு ஜிஆர் சுவாமிநாதன் என்ன பண்ணார்? அந்த இதை ரத்து பண்ணிவிட்டு இன்னைக்கு முஸ்லீமோட இடஒதுக்கீடே கேள்விக்குள்ளாகுது. அநேகமாக 3.5 அந்த இடஒதுக்கீடு நிற்குமா என்று தெரியவில்லை. அப்போ டிவிக்கு ஆட்சி யாருடைய ஆட்சி? சிறுபான்மையினர் ஆட்சியா? சிறுபான்மை என்கிற லேபிளில் ஒரு சனாதன ஆட்சி தானே. சனாதனத்துக்கு எதிராகத்தானே நீங்கள் கூர்ந்துட்டு நிற்க வேண்டும். ஆனால் நடந்து கொண்டிருப்பது என்ன? அதே போல் ஆடு மாடு வெட்டக்கூடாது, ஆடு மாடு கோழி எந்த இந்து கோயிலும் வெட்டக்கூடாது. இப்போ கருப்புசாமி கோயிலும் வெட்ட முடியாது. இது யாரோட ஆட்சி? இப்படி உத்தரவு போட முடியுதுன்னு சொன்னால் இது யாரோட ஆட்சி? அதில் ஏன் முறையாக வந்து வாதிடவில்லை? யார் அவகாசம் ஏன் கேட்கவில்லை? ஏன் ஆதரவில்லை? இது டிவிக்கு ஜிஆர் சுவாமிநாதன் முட்டு கொடுத்தா இல்லையா? இன்னைக்கு நேற்று உச்சநீதிமன்றம் அதை கண்டித்து இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அப்போ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் சமூக ரீதியாக, குறிப்பாக பெரியாரின் பிள்ளையாக அல்லது அம்பேத்கரின் பிள்ளையாக என்ன செய்திருக்கிற ஒன்றை காட்ட முடியுமா? ஆணவ படுகொலை தனிச்சட்டம் ஏற்ற முடியாமல் முடித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த அமைச்சரவை இடம்பெற்று என்ன பிரயோஜனம்? ஆக எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு துளி நியாயத்தை சொல்லுங்கள். என்ன நடந்துக்கிறது? திமுக மீது அனாவசியமாக பழி போடுவோம், என் மீது அனாவசியம் பழி போட்டு கொண்டிருக்கிறார். கரூர் விஷயத்தில் நடந்தது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அன்றைய முதல்வர் பெருந்தன்மையோடு என்ன ஸ்டேட்மெண்ட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு உள்ள முதலமைச்சர் என்ன மயிருக்குன்னு கொஸ்டின் பண்ணுறாரு. என்ன மயிருக்குங்கிறது எவ்வளவு பெரிய தத்துவார்த்த வார்த்தை! இதுதான் அம்பேத்கரின் பெரியாரின் சொல்ல ஒதுக்கக்கூடிய வார்த்தைகளா? இது தொல்துருமான் பார்க்கிறா இல்லையா? ஒரு சிஎம்க்கு உண்டான பொறுப்பு என்பது, முதல்வருக்கு உண்டான பொறுப்பு என்பது எவ்வளவு உச்சபட்ச பதவி அது. அந்த பதவிக்கு தந்து நடந்து கொள்கிறாரா? வாயில் வந்துருங்கிறாரு, நான் என்ன சில்கு சிமிதாவான்னு கேட்குறாரு. தொடர்ந்து மேடையில் பேச்சு உடல்மொழியை பாருங்கள். இதுதான் நாகரிகத்தின் எல்லையா? நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களோட, அமித்ஷாவோட கூட, பாஜக தோழர்களும் கூட நீங்கள் நாகரிகமாக நடந்து கொள்கிறீர்கள். ஆனால் அந்த விஜய் ஒரு வன்ம போக்கில் மிக கேவலமாக எதிர்க்கட்சி தலைவர்களை ஒருமையில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். இதுவா நம்ம நாகரிகமான அரசியல்? இதுவா ஜனநாயக ஆட்சி? இதுவா ஆளுநர் அல்லாத ஆட்சி? யோசிச்சு பாருங்க. அப்போ தொல் திருமாவளவனும் இந்த விஷயத்தில் முனைப்பு காட்ட வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் காலப்பிழை, அது வரலாற்று பிழையாக மாறிவிடும். அதை யாரும் தவிர்க்க முடியாது. நன்றி சார். நன்றி.